Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 பிசியை இன்பில்ட் டூலை யூஸ் பண்ணி ரீசெட் ஆர் ஃபார்மேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ் ஆர் ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற யூசர்ஸ் இந்த வீடியோவில் காட்டுற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி விண்டோஸ் 11 ISO ஃபைல் ஆர் பூட்டபிள் யூஎஸ்பியை யூஸ் பண்ணாமல் எப்படி விண்டோஸ் 11 சிஸ்டமை ரீசெட் ஆர் ஃபார்மேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுடைய பிசியில் ரீசெட் திஸ் பிசின்னு சர்ச் பண்ணி ரிக்வயரி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் ரீசெட் திஸ் பிசி அண்ட் அட்வான்ஸ் ஸ்டார்ட்அப் ரீஸ்டார்ட் நவுன்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் ரீஸ்டார்ட் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சிஸ்டமுடைய அட்வான்ஸ்டு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணியும் உங்களுடைய பிசியை ரீசெட் ஆர் ஃபார்மேட் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் ரீசெட் திஸ் பிசின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ரீசெட் திஸ் பிசின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக சிஸ்டமை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் கீப் மை ஃபைல்ஸ் அண்ட் ரிமூவ் எவ்ரிதிங்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கீப் மை ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சிஸ்டம்லேருந்து பர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகும். பட் பர்சனல் ஃபைல்ஸ் எதுவுமே சிஸ்டம்லேருந்து ரிமூவ் ஆகாது. ஸோ இங்கே கீப் மை ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் க்ளவுட் டவுன்லோட் அண்ட் லோக்கல் ரீஇன்ஸ்டால்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் நீங்கள் க்ளவுட் டவுன்லோட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஏன்னா க்ளவுட் டவுன்லோட் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால விண்டோஸ் 11 லேட்டஸ்ட் அப்டேட் மைக்ரோசாஃப்டுடைய வெப்சைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆகி உங்களுடைய சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகும். அண்ட் நீங்கள் மினிமம் 4GB இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் க்ளவுட் டவுன்லோட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய விண்டோஸை ரீசெட் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் இல்லாத யூசர்ஸ் ஜஸ்ட் லோக்கல் ரீஇன்ஸ்டால் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பட் லோக்கல் ரீஇன்ஸ்டால் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால ஜஸ்ட் ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்கிற சிஸ்டம் இமேஜில் இருந்து டைரெக்டாகவே ரீஇன்ஸ்டால் ஆகுன்றதால லோக்கல் இமேஜை யூஸ் பண்ணி நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இன்டர்நெட் இல்லாத யூசர்ஸ் ஜஸ்ட் லோக்கல் ரீஇன்ஸ்டால் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. தென் இந்த ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக வர ரீசெட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால உங்களுடைய விண்டோஸ் 11 சிஸ்டமை ஈஸியாக நீங்கள் ரீசெட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ரீசெட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சிஸ்டமில் இருந்து பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும். ஒன்லி பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் மட்டும்தான் டிலீட் ஆகாது. அதனால் உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிற லைசன்ஸ் சாஃப்ட்வேர்ஸுடைய லைசன்ஸை பேக்கப் பண்ணிவிட்டு உங்களுடைய சிஸ்டமை ரீசெட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது சிஸ்டமை எப்படி ஃபார்மேட் பண்ணலான்னு பார்க்கலாம். திரும்பவும் ரீசெட் திஸ் பிசின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக அவைலபிளாக இருக்கிற ரிமூவ் எவ்ரிதிங்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ரிமூவ் எவ்ரிதிங்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால உங்களுடைய சி டிரைவில் அவைலபிளாக இருக்கிற ஆப்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். இட் மீன்ஸ் சி டிரைவ் ஃப்ரெஷ்ஷாக விண்டோஸ் ரீஇன்ஸ்டால் பண்ண மாதிரி எம்டியாக ஒன்லி விண்டோஸ் மட்டும்தான் ரீஇன்ஸ்டால் ஆகும். அண்ட் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை ஃபார்மேட் பண்ணணும்னா டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸில் அவைலபிளாக இருக்கிற பர்சனல் ஃபைல்ஸை பேக்கப் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸும் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். ஸோ உங்களுடைய சிஸ்டமை ஃபார்மேட் பண்ணணும்னா ரிமூவ் எவ்ரிதிங்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கேயும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் க்ளவுட் டவுன்லோட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்லைன் யூசர்ஸ் லோக்கல் ரீஇன்ஸ்டால் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வர ரீசெட் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமை விண்டோஸ் 11 ISO ஃபைல் அண்ட் பூட்டபிள் சாஃப்ட்வேர் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஃபார்மேட் ஆகி ரீஇன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் காட்டின ரீசெட் அண்ட் ஃபார்மேட் மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி என்ன வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.